நம்ம கள்ளக்குறிச்சி மாணவி கொலையா இன்றைய வரை கேள்விக்குறியா இருக்கு. 3 நாள் ஆகியுமே கல்வித்துறை அமைச்சர் அங்க போலியே. ஆனா நயன்தாரா வீட்டுக்கு கல்யாணம் பத்திரிக்கை வைக்க வர்றதுல இருந்து நண்பரை கூட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு போற வரைக்கும் மும்பரம் காட்டினாங்கல்ல. வேங்கை வயல்ல நீர் தொட்டியில மலம் கலந்த பிரச்சனை, அந்த தொட்டியை இடிச்சிருக்கணுமா இல்லையா அரசாங்கம்? ஆனா சுத்தம் பண்ணிட்டோம் தண்ணி குடி, அதே முதல்வருடைய மகனும் போய் தண்ணி குடிச்சிருக்காங்களா? தான் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சம்பளத்தை ஒட்டுமொத்தமா திரைத்துறையை குவிட் பண்ணிட்டு அதுல இருந்து நான் நிறுத்திட்டு மக்களுக்காக சேவை செய்ய வரேன்றார். இந்த மாதிரி எந்த நடிகரும் சொன்னது கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பா என்ன சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாங்க. இந்த வண்ணாரப்பேட்டையில நடந்தவர்கள் ஒரு 500-600 பேருக்கு மேல உணவு சமபந்தி விருந்து மாதிரி பிரியாணி போட்டிருந்தாங்க பசங்க. நானும் போயிருந்தேன். போய் கலந்துக்கிட்டு நானும் வாழ்த்திட்டு தான் வந்தேன். மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு ஜலீல் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். நம்ம தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் கட்சியா இப்ப களமிறங்கி இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு பாத்தீங்க அப்படின்னா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் இப்போ நிறைய மக்களுக்கு உணவளிச்சிருக்காரு. இதை உங்களோட பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ ருசித்து உணவு உண்ணாதன்னு சொல்லுது இஸ்லாம். சரிங்களா? அவங்க இதை ஒவ்வொரு நாளுமே நமக்கு சொல்லிதான் தந்துகிட்டு இருக்காங்க என்னுடைய கோட்பாடின்படி. இப்போ இவர் என்னன்னா உலக பட்டினி அது அடையாளப்படுத்தக்கூடிய விதமா மே 28 உலக பட்டினி போக்கும் தினமா அறிவிச்சிருக்காரு. இது ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவர் பண்ணிருக்கிறது மிக மிக வரவேற்கக்கூடிய விஷயம். அவருமே அரசியல் கட்சி ஆரம்பிச்சு முதல் கண்டன அறிக்கையா சிஏஏ போன்ற கருப்பு சட்டங்கள் ஏற்றப்படக்கூடாது அப்படின்ற அதாவது மத்திய அரசாங்கம் இந்த ஒன்றிய அரசாங்கம் அதை நாங்க செயல்படுத்துவோம் அப்படின்னும் போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் அன்பு சகோதரர் விஜய் அவர். அதுக்காக நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறோம். அதை சொல்லும் போது அதை நானே சிஏஏ போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில நான் அதை அவருக்கு வாழ்த்து சொல்லி அவரோட பதிவையுமே நான் எடுத்து போட்டு தமிழகத்துல இந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்றதுலயும் இதா இருந்தது. இந்த மாதிரி இருந்தா உங்களுடைய போராட்டம் தொடரணும் அப்படின்ற கோரிக்கையுமே நான் அவருக்கு வச்சேன். ஆனால் ஒரு 10 பேருக்கு நாங்க சிஏஏ இது கொடுத்துட்டோம் அது கொடுத்துட்டோன்ற மாதிரிலாம் கூட பதிவுகள்ல எல்லாமே போட்டிருந்தாங்க. அரசியல் காரணங்களால அந்த சட்டம் இயற்றப்பட்டது எல்லாருமே அறிஞ்ச ஒரு விஷயம் தான். அவருக்காக ஆதரவான ஒரு பதிவை நான் போடும்போது இதே போன்ற கருப்பு சட்டங்கள் இயற்றப்பட்டால் தமிழக சாலைகள் மக்கள் நிரப்பப்படுவார்கள் நான் ஒரு கண்டன பதிவு போட்டிருந்தேன். மறுநாள் காலையில 10:10 இருந்து ராத்திரி 9:50 வரைக்கும் என் வீட்டுல ரைடு நடந்தது. எதற்காக? இதுக்கான காரணம் தான், அரசியலுக்கான காரணம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. தேடி தேடி கடைசியில ஒண்ணு அவங்களால எடுத்துட்டு போக முடியல. காலையில 10:10 இருந்து மதியம் 2 மணி வரைக்கும் என் வீட்டுல ரைடு. 2 மணில இருந்து என்னை அவங்களுடைய அலுவலகத்துக்கு வர சொல்லி ராத்திரி 9:50 வரைக்கும் தொடர்ச்சியா திரும்ப ரைடு நடந்தது. அது பாத்தீங்கன்னா அதுக்காக நான் போட்ட கருத்துக்கு பின்வாங்கல. புரியுதுங்களா? இன்னைக்குமே அதே விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பா என்ன சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாங்க. இந்த வண்ணாரப்பேட்டையில நடந்தவர்கள் ஒரு 500-600 பேருக்கு மேல உணவு சமபந்தி விருந்து மாதிரி பிரியாணி போட்டிருந்தாங்க பசங்க. நானும் போயிருந்தேன். போய் கலந்துக்கிட்டு நானும் வாழ்த்திட்டு தான் வந்தேன். என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு. நீங்க அந்த டைம்ல சிஏக்கு எதிராக குரல் கொடுத்தப்போ விஜய் அவர்கள் உங்களை கூப்பிட்டு பேசினதோ இல்ல போன் பண்ணி பேசினது மீட் பண்ணது இந்த மாதிரி ஏதாவது தருணங்கள் இருக்கா? இல்ல, அவங்களுடைய தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அவர் வாழ்த்து சொல்லியிருந்தாரு. அதை தாண்டி நம்ம போட்ட பதிவை எடுத்து அவங்களுக்கு பதிவா கொடுத்தாரு. நான் எதையும் எதிர்பார்த்து பண்ணதில்லை. ஒருபோதும் இவங்களுடைய வாழ்த்தை பெறணுன்றதுக்காக எந்த போராட்டத்தையும் நான் இது வரைக்கும் நடத்தினது இல்லை. தொடர்ச்சியா மக்களுக்கான யாரு ஆதரவா குரல் கொடுத்தாலும் அவங்க கூட நாங்க ஆதரவா செயல்படுவோம். இப்போ வருங்காலத்துல 2026 விஜய் அவர்கள் எலெக்ஷன்ல நிக்க போறா சொல்லியிருக்காரு. அப்போ விஜய் அவர்கள் தொடர்ந்து மக்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கும் வகையில இருந்தால் நீங்க அவருக்கு சப்போர்ட்டிவா அவரோட கட்சியில இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவதுங்க, இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தான் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சம்பளத்தை ஒட்டுமொத்தமா திரைத்துறையை குவிட் பண்ணிட்டு அதுல இருந்து நான் நிறுத்திட்டு மக்களுக்காக சேவை செய்ய வரேன்றார். இந்த மாதிரி எந்த நடிகரும் சொன்னது கிடையாது.
தொடர்ச்சியா நான் முழுமையா மக்களுக்காக இறங்குவேன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அவரு அந்த மாதிரி தீர்க்கமா, ஏன்னா இது வரைக்கும் எந்த பத்திரிகையாளர் சந்திப்பும் அவர் வைக்கலாம். அவருடைய கருத்து என்னன்னு சொன்னாதானே எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்ல முடியும். இப்போ அதே போல பாத்தீங்கன்னா ஜூன் 22 அவரோட பிறந்தநாள் வருது. அதற்கு முன்பாகவே வந்து கட்சி மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நடத்தலாம் அப்படின்னு ஒரு பிளானிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. இன்கேஸ் அப்படி கட்சி மாநாட்டுல வந்து அந்த கூட்டத்துல உங்களுக்கு அழைப்பு கொடுத்தா நீங்க போவீங்களா? அழைப்பு யார் கொடுத்தாலும் நிச்சயமா நான் போவேன், கண்டிப்பா கலந்து. அப்போ ஃபியூச்சர்ல நம்ம தமிழக வெற்றி கழகத்துல உங்களை பார்க்கலாம் இல்லையா? இல்ல அப்படி சொல்ல முடியாது. அவங்க நிறைய மாநாடுகள் இப்போ இந்திய மே மாசம் வந்து வணிகர் சங்கங்கள் கூட மாநாடு நடத்தினாங்க, அழைப்பு கொடுத்தாங்க, நான் போயிருந்தேன். ஒரு முறை வந்து பல அரசியல் கட்சிகள், பேர் சொல்றதுக்காக இல்ல, பல அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்தும் போது என்ன மரியாதை நிமித்தமா அழைப்பு கொடுப்பாங்க. நான் போய் கலந்துகிட்டு இருந்திருக்கேன். அதே போல இவங்க அழைப்பு கொடுத்தா கலந்துப்பா, அது எந்த மாதிரி போறேன்றது தெரியாது இல்லையா? அது அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சோன்னா நிச்சயமா அவங்க கம்ப்ளீட்டாவே மக்களுக்காக தான் சேவை செய்யறாங்க வராங்க அப்படின்னும் போது நம்ம இன்னும் வேகமா செயல்படுறது கூட ஒரு வாய்ப்பா இருக்கலாம். முதல்ல அவங்க யாருன்றது சொல்லட்டும், அப்புறம் நம்ம யாருக்கானவர்கள் நம்ம சொல்லலாம். ஒரு கட்சி இருக்காங்க அப்படின்னா எதிர்கட்சியா இருக்கும்போது பல இடங்கள்ல வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. ஆனா அதே ஒரு விஷயத்த வந்து ஆளுங்கட்சியா வரும்போது அவங்க வந்து அதை பெருசா வெளியிடுறது இல்ல. அது சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. இதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் அரசியல் தான், வேற என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க நான் இருக்கேன் அப்படின்றதுக்கான ஒரு அவங்க வந்து ஒரு பதிலளிக்கும் விதமா பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எத்தனையோ விஷயங்களுக்கு ஓடி வருவாங்க. ஒரு போராட்டம்னா உடனே வந்து நிப்பாங்க. நம்ம கள்ளக்குறிச்சி மாணவி கொலையா இன்றைய வரை கேள்விக்குறியா இருக்கு. அந்த விவகாரத்துல அரசு மெத்தனமா தானே இருந்துச்சு. அதுக்கு சமூக செயற்பாட்டாளர் இயக்கம் தான் முதல் இங்க போராட்டம் நடத்திச்சு, கண்டனம் தெரிவிச்சிச்சு. 3 நாள் ஆகியுமே கல்வித்துறை அமைச்சர் அங்க போலியே. ஆனா நயன்தாரா வீட்டுக்கு கல்யாணம் பத்திரிக்கை வைக்க வர்றதுல இருந்து நண்பரை கூட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு போற வரைக்கும் மும்பரம் காட்டினார்ல. அப்ப என் தங்கச்சிக்கு என்ன பிரச்சனை? ஏழை மாணவின்றதுனாலயா? பண்ணலையே. வேங்கை வயல்ல நீர் தொட்டியில மலம் கலந்த பிரச்சனை, அந்த தொட்டியை இடிச்சிருக்கணுமா இல்லையா அரசாங்கம்? ஆனா சுத்தம் பண்ணிட்டோம் தண்ணி குடி, அதே முதல்வருடைய மகனும் போய் தண்ணி குடிச்சிருப்பாங்களா? அதுக்கும் வீரியமா சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கம் தான் வல்லூர் கோட்டத்துல போராட்டம் நடத்திச்சு. அது மாதிரி எங்களுடைய கண்டனத்தை நாங்க பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்பவும் சொல்றேன், அரசியல்வாதிகள் இந்த பக்கம் இருக்காங்கன்னா ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் மௌனமா தான் இருப்பாங்க. அதுதான் அரசியல். அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்க முடியாது. நம்ம அரசியல் சாராம சமூக நலன் சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்து, மக்களுக்காக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கம் அப்படின்றது. இதுல எல்லாருமே இருக்கக்கூடிய தன்னார்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் சமூக ரீதியா மக்களுக்கான கட்சிகளும், எவ்வளவு கட்சி ஆளுங்கட்சியில பங்கெடுத்துட்டு இருந்தா கூட நாங்க நடத்துற போராட்டம், எல்லா போராட்டத்திலுமே விடுதலை சிறுத்தைகள் பங்கெடுத்துட்டு இருக்கு, தமிழக வாழ்வுரிமை கட்சி பங்கெடுத்துட்டு இருக்கு, கம்யூனிஸ்ட் பங்கெடுத்துட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ தோழர்கள் பங்கெடுத்துட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ பத்திரிகையாளர்கள், எத்தனையோ பெண்ணிய உரிமையாளர்கள் இப்படி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாற்றுத்திறனாளி இயக்கத்தில் உள்ளவங்க பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே நடக்கக்கூடிய போராட்டங்கள் அனைத்துக்குமே மக்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. மணிப்பூர் சம்பவம் கூட முதல் மெரினா கடற்கரையில ஒரு முன்னாள் நாகை சட்டமன்ற உறுப்பினர் தமிமன் சரி தோழர் முன்னெடுத்தாரு. அதுல நாங்கெல்லாம் கலந்துகிட்ட 27 பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டதுல அதுல நானும் ஒருவன். சமூக செயற்பாட்டாளர் கூட்ட இயக்கம் பங்கெடுத்தது. அதை தொடர்ந்து மணிப்பூர் விஷயத்துக்காக நம்ம வல்லூர் கோட்டத்துல வந்து ஆர்ப்பாட்டம் வச்சிருந்தோம். நம்ம இங்க ராஜரத்ன ஸ்டேடியம் கிட்ட ஆர்ப்பாட்டம் வச்சிருந்தோம். ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிட்டு எங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தோம். தொடர்ந்து மக்களுக்காக பண்ணிட்டு இருக்கோம். அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சியா வந்துட்டா அவங்க அரசியல் தானே பண்ண முடியும். அதனால அவங்க அரசியல் தான் பண்ணுவாங்க.